மதுரை மாவட்டம் அனுப்பவட்டி கிராமம். சுமார் 400 ஆண்டுகளாக இந்த கரும்பார முத்தியாவை எல்லாரும் வணங்கி இருக்கோம். ஆனால் இந்த கரும்பார முத்தியாக எங்களுக்கு எத்தனை தலைமுறை இருக்கோ எங்கள் சியாம் பாட்டை அனைவருமே இதுக்கு பூசை பண்ணி பூசாரியாக இருக்கோம். பூசாரியாக இருக்கோம்னா சில பேர் கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் ஏன் பங்கிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது கேட்க வேண்டிய கேள்விதான். ஆனால் இருந்தாலும் இதோடைய சக்தி அப்படி, பெண்கள் வரக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். ஆண்கள் பங்கிடலாம். இது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60-70 கடா நேர்த்திக்கடன் கொண்டாந்து விடுவாங்க. அப்படி விடும்போது அவங்க மனசில் என்ன நினைச்சிட்டு போகிறாங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். ஆடு வாங்கலாம், மாடு வாங்கலாம். ஏன் குழந்தை கூட இல்லைன்னாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு குழந்தை வர வேணும் கரும்பார முத்தியா, என் பிள்ளை 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் இருக்கு, எனக்கு ஒரு வரத்தை கொண்டு கூட கேட்கலாம், அது கண்டிப்பாக கொடுப்பேன். அப்படி உள்ள சாமி இது. ஆண்கள் மட்டும்தான் பங்கிடணும். 1000 பேர் 10,000 பேர் இது பங்கிடுறது. இன்னைக்கு 60 கடா 75 சிப்பம் இன்னைக்கு பங்கிடுது. இன்னைக்கு 10,000 பேர் கூடியிருக்கிற இடம் இது. இந்த கரும்பார முத்தியா வந்தவங்களை பாலை வச்சுதான் பார்த்துருக்காரு, கொடுத்துதான் பழகிருக்காரு. கருப்பு கடை தான் நேர்த்திக்கடன் இருக்கு. சில பேர் கடையில் விடுறாங்க, ஆட்டு கடையில். அது கருப்பு ஆடு இல்லை, செம்பரியில் விட்டுறாங்க நேர்த்தி. அது ஏற்றுக்கிறோம், செம்பரி வந்தாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் சுத்த கருப்பு தான் இதுக்கு வேணும். கருப்பனுக்கு இது பேர் கரும்பார முத்தியா. கரும்பாறை பாறையில தான் இருக்கு. இன்னும் சில வடிவம் எதுவுமே கொடுக்கல. கட்ட போனாலுமே கட்ட விட மாட்டுது. இங்கே ஒரு ரூம் கட்டலாம்னு நினைச்சோம், அந்த ரூம் கூட கட்டப்படலை. அப்படி ஒரு துடியான தெய்வம். ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களோ, படிப்பறிவு வேணுமோ, வேலை வாய்ப்பு வேணுமோ, எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் இங்கே சொல்லிட்டு வீதி அள்ளி பூசிட்டு இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு நீங்கள் போகலாம். அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் வெற்றியோடு வருவீங்க. இதுதான் இந்த கரும்பாரோடைய மகிமை. அதாவது எங்கள் முன்னோர் காலத்திலிருந்து, எங்கள் சியாம்பாட்ட காலத்திலிருந்து 300 வருஷமாக நாங்கள் எங்கள் சியாங்காலத்துக்கு முன்னாடியே 300 ஆண்டுகளாக இந்த கோயில் சிறப்பாக நடத்திக்கு வரோம். கோயில் நடத்தி வரும்போது இதில் நாங்கள் கருப்பாடுகளை மட்டும்தான் விடுவோம். பெண்கள் யாருக்கும் இங்கே அனுமதி கிடையாது. பிறந்த கை குழந்தை முதல் பெரிய பெண்கள் வரை யாருக்கும் அனுமதி கிடையாது. ஒரு 15 நாளைக்கு இந்த பகுதியில் பெண்கள் வரவே மாட்டாங்க. பூசம் முடிஞ்சு 15 நாளைக்கு இந்த பகுதியில் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க. இலை காத்தோட காத்தா போகிறது வரையும் இந்த கோயில் பக்கம் பெண்கள் வரமாட்டாங்க. அதுபோக இந்த கோயிலுக்கு என்ன ஒரு நேர்த்திக்கடன் நேர்ந்தாலும் தற்பொழுது நீங்கள் சத்தியமாக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களே எங்களுக்கு ஒரு வேலை காட்டி நல்ல வேலை வேணும், ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நேர்ந்துட்டு போனோம், அந்த மறுநாளே மறுகணமே நடக்கும். இது எங்களுடைய இது அப்படிதான் நடந்துக்கிருக்கு. இந்த போன வருஷம் கூட ஒரு அம்மா துளசி அறுக்க வந்த அம்மா இந்த மாதிரி என் பையன் 2 பேரும் வேலை இல்லாமல் தெரியாங்க அப்படின்னு சொன்ன சொருக்கு நேர்ந்துட்டு போயிருக்கு. அந்த அம்மா யாருன்னே தெரியாது, கல்லுப்பட்டி சேர்ந்தவங்க. அந்த அம்மா நேர்ந்துட்டு போய் அன்னைக்கு மறுநாளே அம்மா 2 பேரும் காவல்துறை அதிகாரி ஆயிட்டாங்க. இது அந்த மாதிரி நிறைய இதுக்கு இன்னும் சொல்லணும்னா காலங்காலமாக சொல்லிக்கிட்டே வரலாம். நாங்கள் 3 தலைமுறையாக இந்த சாமியை கும்பிட்டு வருவோம். சாமியின் பேர் கரும்பார முத்தையா. ஆண்கள் தவிர பெண்கள் யாருங்க வர மாட்டாங்க. இது கிடா வெட்டி கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 பேர் வருவாங்க சாப்பிட. இப்போ சாப்பிட்டாலும் இலையெல்லாம் எடுக்க மாட்டோம், அப்படியேதான் கிடைக்கும். இது நாங்கள் 3 தலைமுறையாக பெரிய ஒரு 300 தலைமுறையிலிருந்து கும்பிட்டு வரோம். பொம்பளை ஆளே யாருங்க வர மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் சாமி. அது அது என்னன்னு தெரியாது. அது முன்னோர்களே அது பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது எதுனா எங்களுக்கு தெரியாது. அதே நிறைய மக்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பூரா அது எதுவும் மனசுள்ள நேருவாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா கிடா வாங்கி விட்டு போவாங்க. ஊர்ல விட்டுருவாங்க. அது வருஷத்து வரைக்கும் ஊருக்குள்ளே மேய்ஞ்சி தெரியும். நேர்த்திக்கடன் தான். இந்த மாதிரி இப்ப 70 சிப்பங்கள் போட்டிருக்கோம். 70 சிப்பங்கள். கிடா 55 கிடா வச்சிருக்கோம். 55 கிடா வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 8-9 ஆள் மேல சாப்பிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.